டெலிவரி ஸ்டோரி பார்ட் 3. அட்மிட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அம்மா வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வரல. அட்மிட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக செக் போகிற மாதிரி வந்தோம். பட் வந்து அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. ஸோ எசென்ஷியலாகவும் ஸ்டே பண்ணுற மாதிரி எதுவுமே வந்துட்டு கொண்டு வரல. அதனால் வந்து வந்துட்டு காலையில் வந்து சீக்கிரமாக வந்ததுனால சமைக்காமல் வந்துட்டோம். ஏன்னா வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அம்மா வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா வீட்டில் அண்ணாவும் இருக்கான், தம்பி இருக்கான். தம்பி மீன்ஸ் லோக்கி இருக்கான். ஸோ அவங்களுக்கெல்லாம் சமைக்கணும், அவங்கள பார்க்கணும். இன்னும் இங்கே எத்தனை நாள் இருப்போம்னு தெரியல அப்படின்னு சொன்னதுனால அம்மா வந்து வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 8:30 கிட்ட தான் வந்தாங்க. எனக்கு லன்ச்சுமே வந்துட்டு ஹோட்டலில் வாங்கி என்னை சாப்பிட வச்சுட்டு தான் அம்மா கிளம்புனாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் அந்த தளராக மாறி விட்டாங்க. ஏன்னா ஸ்கூல் டைமில் அந்த தளராக கொடுத்தது அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் கேர்ள்ஸை பற்றி தான் தெரியுமே, நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோன்ற மாதிரி நம்மளே எல்லாமே பண்ணிப்போம், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் அம்மா தலை வாரி விட்டது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வந்துட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்தேன். வந்துட்டு என்னை வந்துட்டு ஆக்சசரிஸ்லாம் வந்துட்டு அப்பயே என்னை கழட்ட சொல்லிட்டாங்க ஈவினிங்கே. பட் நான் தான் அம்மா வரட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுருந்தேன். சிஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தேன். அம்மா வந்ததுக்கப்புறமே வந்துட்டு ஆக்சசரிஸ்லாம் கழட்டிட்டு வந்துட்டு ஈவினிங்கே வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் தேட்டர் ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்துட்டாங்க. எனக்கு இன்னுமே பயமாகிடுச்சு. அம்மா வேறு பக்கத்துலேருந்தே ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஸோ அம்மா வந்தோடனே செயின் அந்த ஆக்சசரிஸ்லாம் கழட்டிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. வந்துட்டு அம்மா தலைவாரி விட்டதை கழட்டி விட்டுட்டாங்க. கடவுளே, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான்டா ஃபீல் குட்டாக இருந்துச்சு, அதுக்குள்ளே எப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க அந்த தலையை கழட்டிட்டு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி ஜடை போட்டு விட்டுட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி மூஞ்ச பாருங்கள், ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த யூரின் பேக் வேறு போட்டு விட்டாங்க. அதுதாங்க இருக்கிறதுலே ரொம்ப கொடுமை. இந்த சி செக்ஷன் மாம்ஸ்க்கெலாம் புரியும்னு நினைக்கிறேன். வந்துட்டு இதுதான் என்னோடய கடைசி வீடியோஸ் வித் பேபி பம்ப்பு. இதோட இருக்காது. ஸோ ரொம்பவே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு.